நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு பயந்து கலங்குறீங்களா? அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறார். இதான் அந்த பக்தனுடைய அனுபவம், இன்னைக்கு நிறைய பேருடைய அனுபவம். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நீ பயப்படாத என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்ப விசுவாசத்தோட, ஆண்டவரே என்கிட்ட நீங்க பேசிட்டீங்க, நான் இனி பயப்பட மாட்டேன். எதை குறித்து நான் பயந்தனோ அதை குறித்து எனக்கு பயம் இல்லை, என் பயத்தை மாத்திட்டீங்க, நன்றி அப்படி சொல்லி பாருங்க, பயம் ஓடிரும். என் ஆண்டவர் உங்களை தான் அணுகுகிறார். உங்கள்கிட்ட நீ கூப்பிட்டீங்கல்ல, எனக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, நீங்க உங்களை சூழ்ந்து வந்திருக்கிற பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட, ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, எப்படியாவது என்னிலிருந்து காப்பாத்துங்கன்னு சொன்னீங்கல்ல, பயப்படாதுன்னு சொல்லி பயத்தை மாற்றுகிறார். பயம் மாறிட்டாலே அதில் அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் உங்க காரியத்துல ஒரு அற்புதம் செய்ய போகிறார், அதை நீங்க பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நான் கூப்பிட்ட நாளிலே நீ பயப்படாது என்னை ஆறுதல் படுத்தி விட்டதற்காய் ஸ்தோத்திரம், பயத்தை மாற்றி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நான் பயந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் உண்டாக போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.